ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் பேக் டு ஹோம்லி பிரின்சஸ் சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் குழந்தைங்க, அதாவது 10 மாதத்துக்கு மேலே இருக்கிற எல்லா குழந்தைங்களுக்கும் கொடுக்குற மாதிரியான ஒரு பிரேக்ஃபாஸ்ட் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். இது வந்து ரொம்பவே ஹெல்த்தியானது. நீங்கள் இந்த ரெய்னி சீசனில் இந்த அவல்லாம் போட்டு கொடுக்கலாமான்னு டவுட் இருக்கும். தாராளமாக கொடுக்கலாம், அதெல்லாம் ஒன்றும் ஆகாது. ஏன்னா நம்ம குக் பண்ண தான் போகிறோம். குக் பண்ணாமல் கூட அவல் கொடுக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஸோ நான் என்ன பண்ணியிருக்கேன்னா, குழந்தைக்கு ஏற்ற மாதிரி நான் ஒரு கைப்பிடி அளவுக்கு அவல் எடுத்திருக்கேன். வெள்ளை கலர் அவல் எடுத்திருக்கேன். அதில் ஊற வச்ச பாதாம், ஒரு 4 பாதாம் வந்து நான் ஊற வச்சுருந்தேன். ஓவர் நைட் வந்து ஊற வச்சுருந்தேன். அது தோல் உரிச்சிட்டு நான் அதை வந்து மிக்ஸி ஜாரில் போட்டு கொஞ்சமாக கொதிக்க வச்சு ஆறின தண்ணியை அதில் ஊற்றி நல்லா இந்த மாதிரி பிளெண்ட் பண்ணி எடுத்துக்கிறேன். இந்த டெக்ஸ்சர் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் ரவை பதத்தில் இருக்கணும், கொஞ்சம் நேரம் இருக்கணும். ஏன்னா வந்து 10 மாதத்துக்கு மேலான குழந்தை இல்லையா, ஸோ அவங்களுக்கு வந்து இந்த மாதிரி டெக்ஸ்சரில் தான் கொடுக்கணும். ரொம்ப கூழ் மாதிரி கொடுக்கக்கூடாது. இதை வந்து என்ன பண்ணுறீங்கன்னா, கொஞ்சமாக அந்த மிக்ஸி ஜாரிலையும் கொஞ்சம் தண்ணி ஊற்றி நல்லா கலக்கிட்டு அதையும் ஊற்றிக்கோங்க. இப்போ காய்ச்சின பசும்பால் வந்து கொஞ்சமாக ஆட் பண்ணிக்கிறேன். நீங்கள் வந்து ஃபார்முலா மில்க் கூட ஆட் பண்ணிக்கோங்க. பசும்பால் தான் ஆட் பண்ணணும்னு அவசியம் இல்லை. ஈவன் பால் சேர்க்கணும்னு அவசியமே கிடையாது. நான் கொஞ்சம் ரிச்னஸ்க்காக நான் ஆட் பண்ணுறேன். குழந்தைங்களுக்கும் கொஞ்சம் கால்சியம் வந்து கிடைக்குன்றதுனால. நீங்கள் அதே மாதிரி பிரஸ்ட் மில்கில் ஃபார்முலா மில்க் எதுனாலும் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ ஆட் பண்ணிவிட்டு நல்லா இந்த மாதிரி அடுப்பில் வச்சு இந்த மாதிரி கூழ் மாதிரி கிளறும் போது உங்களுக்கு இந்த சீரியல் கன்சிஸ்டன்சியில் வரும். ஸோ இதுதான் உங்களுக்கு டெக்ஸ்சர். நல்லா கைவிடாமல் கிளறிக்கிட்டே இருங்க, பிகாஸ் அடி பிடிச்சிரும். இப்போ நீங்கள் கைவிடாமல் கிளறதுனால தான் மேலே உங்களுக்கு இந்த மாதிரி டெக்ஸ்சரில் கிடச்சிருக்கு. இப்போ நான் டெக்கரேஷனுக்காக சும்மா டேட்ஸ் வந்து கட் பண்ணி இது மாதிரி வச்சுருக்கேன். அவ்வளோதான், நம்மளோட சூப்பரான ரெசிபி ரெடி ஆகிடுச்சு. இதை நீங்கள் பிரேக்ஃபாஸ்ட்டாக கொடுக்கலாம். தேவைப்பட்டால் இன்னும் கொஞ்சம் லிக்விடாக வேணும் அப்படின்னு தேவைப்பட்டனா நீங்கள் வந்து பால் வந்து ஆட் பண்ணிக்கலாம். அப்படி இல்லைனா ஹாட் வாட்டர் கூட நீங்கள் மிக்ஸ் பண்ணி கொஞ்சமாக வந்து லிக்விட் கன்சிஸ்டன்சியில் வச்சுக்கலாம். பட் ரொம்ப லிக்விடாக ஆக்கிடாதீங்க. இந்த திக்னஸ் தான் தேவை குழந்தைங்களுக்கு. அப்போ தான் அவங்களுக்கு வயிறில் வந்து ஃபில் ஆகும். அண்ட் 10 மாத குழந்தைக்கு இதான் டெக்ஸ்சர், இந்த மாதிரி தான் நீங்கள் கொடுக்கணும். ஸோ உங்களுக்கு இந்த வீடியோ ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். அண்ட் தாராளமாக நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் உங்களுடைய டவுட்டை கேளுங்க. அண்ட் அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு என்ன மாதிரி வீடியோஸ் வேணும்னு சொல்லுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், உங்களை வேறு ஒரு வீடியோவில் பார்க்குறேன். பாய்.